திரோதனா திரோதனா ஷார்ட் ஸ்டோரி. ஒரு வனத்தில் பெண் சாமியார்கள் வசித்தனர். பல குழுக்களாக இருப்பினும் ஒரு வயதான பழுத்த ஞானம் பெற்ற உண்மை குருவான ஒரு பெண் துறவியிடம் சில சிஷ்யர்களே இருந்தனர். புதிதாக சங்கவை என்று ஒரு பெண் வந்து சேர்ந்தாள். அவளைக் கண்டு அனைவரும் அச்சமுற்றனர். ஏனெனில் அவள் அந்த வனத்தையும் அதை ஒட்டிய தேசத்தையும் காக்கும் அரசனின் மகள், இளவரசி. குருஜியோ கவலையின்றி அவளைப் பார்த்து புன்னகைத்தார். இளவரசியின் பின் வந்த அரசனும் மண்டியிட்டு தனக்கு தன் மகளை நல்ல புத்தி கூறி திருப்பித் தருமாறு வேண்டினான். குருஜி போர் நெருங்குவதால் அதை முடித்துவிட்டு வரும்படி சொல்லி அரசனை அனுப்பிவிட்டார். ஏற்கனவே 4 சிஷ்யைகள் இருந்தனர். சங்கவை தன் ஆபரணங்களை கழற்ற சிஷ்யைகள் அதிசயித்து ஆசையுடன் பார்த்ததை குருஜி கவனித்தார். சங்கவையோ அந்த விலை உயர்ந்த ஆபரணங்களை ஆற்றில் போட்டாள். குருஜியின் அருகில் இருந்த துணிகளில் ஒன்றை எடுத்து கொண்டு போய் ஆற்றில் குளித்துவிட்டு அதை அணிந்து கொண்டு தன் பட்டாடைகளையும் நதியில் விட்டுவிட்டாள். சங்கவை நிலை கண்டு சிஷ்யைகள் ஆச்சரியமடைந்தாலும் தங்கள் வாழ்வை அரசகுமாரியால் தாக்கு பிடிக்க முடியாது என்று தங்களுக்குள் பேசி சிரித்தனர். சங்கவை குருஜியை வணங்கி அமர்ந்தாள். அவளுடைய நிர்மலமான முகமும் அந்த இளம் வயதில் அவளுக்கு இருந்த ஞானத்தின் மீதான ஆர்வமும் குருஜியை கவர்ந்தது. முதலாவது சிஷ்யை ஞானா தன் கணவன் இறந்ததால் புத்திரர்கள் இல்லாததால் இங்கு வந்து சேர்ந்தவள். அவள் எப்போதும் குருஜி பேசும் ஞான சொற்களை உரைகளை ஓலைச் சுவடிகள் எழுதி பத்திரப்படுத்துவாள். அதற்கான பணியில் சுவடி தயாரிப்பதில் இருப்பவள். இரண்டாவது சிஷ்யை ஞானாம்பிகாவுக்கு வியாதியால் புத்திரரால் புறக்கணிக்கப்பட்டவள். குருஜி அவளை குணப்படுத்தினார். அவள் குருஜி செல்லவிருக்கும் பாதைகளை முன்கூட்டியே கேட்டு அந்தந்த பகுதி ஆட்களின் உதவியுடன் சுத்தம் செய்து பாதுகாப்பு தருபவள். தங்குமிடம் ஏற்பாடு செய்து இளைப்பாறலுக்கான பணிகளை செய்பவள். அவள் எப்போதும் குருஜி செல்லும் முன்பே அந்த ஊரின் பெரிய மனிதர்களிடம் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் செய்வதில் மும்முரமாக இருந்தாள். மூன்றாவது சிஷ்யை ஞான கிரீடா கணவனுக்கு 2வது மனைவியாக வாழ்க்கைப்பட்டு அவனுடைய ஒழுக்கக்கேடால் துன்பமடைந்து செல்வம் இழந்து மனம் கசந்து தற்கொலை புரிய வனத்தில் வந்தபோது நதியில் விழ இருந்தபோது குருஜியால் காப்பாற்றப்பட்டவள். அவள் குருஜி எந்த ஊருக்கு சென்றாலும் குருஜிக்கு தேவையான உணவு மற்றும் பானம் தயாரித்து தருபவளாக இருந்தாள். நாளுக்கு 2 முறை குளித்துவிட்டு அவள் தயாரிக்கும் உணவையே குருஜி இறைவனுக்கு படைத்துவிட்டு உண்டார். 4வது சிஷ்யையான ஞான திருஷ்டா யாருமற்ற ஒரு அனாதை. அடைக்கலமாக ஏற்ற உறவினர்களின் கொடுமை தாழாமல் குருஜியிடம் வந்தவள். அவள் குருஜியின் துணிகளை துவைத்தாள். பூஜைகளுக்கு தேவையானவற்றை சேகரித்து வைத்தாள். இவ்வாறு நடைபெற்ற நேரத்தில் சங்கவையின் பணிக்கு இடமே இல்லை என்றும் மேலும் நாட்டின் இளவரசி பணிப்பெண் ஆவாளா என்றும் பணியாமல் ஞானம் கிடைக்குமா என்றெல்லாம் 4வரும் கூடி அடிக்கடி பரிகசித்து பேசுவதைக் கண்டு சங்கவை வருத்தம் கொண்டாள். ஆயினும் அவள் எதுவும் பேசாமல் தினமும் குருஜியின் முன் அமர்ந்து தியானித்தாள். தினமும் நதியில் குளித்தாள். பாறையில் படுத்தாள். இறைநாமம் ஜெபித்தாள். போர் முடிந்து அரசன் வந்தான். குருஜி இளவரசியின் போக்கை புரிந்து கொண்டதால் மூத்தவனான இளவரசனுக்கு மனம் முடித்தவன் வரும்படி அனுப்பிவிட்டார். சிஷ்யைகள் திகைத்தனர். இளவரசி தான் தங்களைப் போல் பணி எதுவும் செய்யவில்லையே, தங்களைப் போல குருஜி அவளுக்கு பெயர் மாற்றமும் செய்யவில்லையே, பிறகு ஏன் அவளை அரசனுடன் அனுப்பவில்லை என்று திகைத்தனர். சங்கவை தனக்கு உணவு தருவதில் அலட்சியம் காட்டுவதை உணர்ந்து சமைக்காத உணவை உண்ணலானாள். அவளே வனத்துள் சென்று கிழங்குகளை தோண்டி எடுத்தாள். கனிகளை பறித்தாள். அவள் அவ்வாறு செய்ததால் இயற்கை உணவின் பயனாக அவள் உடல் மாறுதல் அடைந்தது. அவள் மிகவும் இளைத்தாள். முகத்தில் அரசக்கலை மாறியது. ஞான ஏக்கம் தோன்றியது. அவள் ஆழ்ந்த தியானம் செய்ததால் அவள் கண்கள் பெரும்பாலான நேரங்களில் மேலே செருகியபடியே இருந்தன. மகனுக்கு திருமணம் முடித்து வைத்துவிட்டு வந்த அரசன் இளவரசி சங்கவையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். மிகவும் மெலிந்து தூசி படிந்த ஆடையுடன் பராமரிக்கப்படாத கூந்தலுடன் மெதுவாக நடந்து வந்த சங்கவையைக் கண்டு பேச முடியாமல் நின்றான் அரசன்.
அவன் அவளுடைய விழிகளை பார்த்து ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தான். ஒரு மோன நிலையில் இருக்கும் ஞானி போல் இருந்தாள் சங்கவை. எப்போதும் துருதுருவென அரண்மனையில் விளையாடிக் கொண்டு புது புது ஆடை அணிகலன் அணிந்து சிறுபொலி சிந்த வளைய வரும் மகளை இப்போது கண்டு மௌனித்தான். மௌனமாகவே எதுவும் பேசாமல் அரசன் திரும்பிச் சென்று விட்டான். குருஜிக்கு புரிந்துவிட்டது. சிஷ்யர்கள் ஏன் அரசன் அவளை அழைத்துச் செல்லவில்லை என்ற கேள்விக்கு பதில் கூறாமல் குருஜி மௌனமாக சங்கவையை பார்த்தார். அடுத்த நாளில் இருந்து அரசனின் மௌனமே தனக்கு சம்மதம் தந்தது போல் ஆனதால் குருஜி வேத பாடங்களை சங்கவைக்கு கற்பித்தார். தியானத்தின் ஆழத்தில் நடக்கும் உள்மாறுதல்கள் பற்றி உரையாடினார். யமயா வெளிகள் பற்றி கூறினார். உறங்காமலே உறக்கத்தை விளக்குவது பற்றி விளக்கங்கள் கூறினார். நெருங்கி வந்து தியானம் கலைத்து இடையூறு செய்யும் பூர்வ ஜென்ம கர்ம தோஷ ரூபங்களை வென்று தன்னை மீட்டெடுப்பது பற்றி கூறினார். நேர்மூச்சின் மூலம் பிராணத்தை உள்ளடக்கி சமாதி அடைவதன் தத்துவத்தை விளக்கினார். இவ்வாறு பாடங்கள் தினம் தினம் நடைபெற்றன. ஒரு கட்டத்தில் சங்கவைக்கு மாத விளக்கு அடியோடு நின்றுவிட்டது. அவள் மகிழ்ந்தாள். மற்றவர்கள் திகைத்தனர். ஞானம் பெறாமலே ஞானப் பெயர்கள் சூட்டப்பட்டு குருஜியால் ஏற்கப்பட்ட சிஷ்யர்கள் கடமைகளை செய்ய சங்கவை ஏதும் செய்யாமல் இருந்தும் குருஜியின் அன்பை பெற்றுவிட்டாளே என்றும், இதுவரை தங்களுக்கு கூறாத ஞான விஷயங்களை அவளுக்கு மட்டும் குருஜி கூறுகிறாரே என்றும் வியப்புற்றனர். குருஜி அவர்கள் நால்வரையும் அழைத்து, நால்வருமே வாழ்வின் துக்கத்தால் பின்வாங்கி வனத்துக்குள் வந்தவர்கள் என்றும், துக்கம் இன்றி இருந்திருந்தால் வனவாழ்வை அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் என்றும், அதுவும் சங்கவை போன்று அரண்மனை வாழ்வு பிறப்பில் பெற்றிருந்தால் நல்ல உடையும் உணவும் ஆபரணங்களும் செல்வ வாழ்வும் அவர்களை கனவிலும் இதுபோன்று துறவு வாழ்வுக்கு தள்ளியிருக்காது என்றும், செல்வ வாழ்வு துறந்து ஒரு நாட்டின் அரசியானவள் துறவு விரும்புவது மிகவும் மதிக்கத்தக்க செயல் என்றும், உண்மையான ஞான தாகம் இருந்ததால் மட்டுமே சங்கவை இங்கு வந்தாள் என்றும், இனிமேல் சங்கவை பற்றி ஏதும் குறை கூறாமல் தன்னை போன்றே அவளை நினைக்க வேண்டும் என்றும் கூறினார். குருஜி இதுவரை பிரிக்கப்படாத ஓலை சுவடி கட்டுகளை எடுத்தார். அவருக்கு அவருடைய குருநாதர் தந்தவை. அவற்றில் இருந்து சில சித்துக்களையும் சொல்லித் தந்தார். சித்துக்களை கடந்து இறையின்பமே லட்சியம் என்றும் கூறினார். ஞானத்தின் உச்சம் அதுவே என்று கூறிவிட்டு கூடுவிட்டு கூடுவாய்தல் என்ற சித்தை கற்றுத்தந்தார். ஒரு நாள் அவர் சங்கவையை அழைத்து அமர வைத்து, அனைத்துக்கும் முதலில் மறைப்பு திரையான திரோதனாவை நீக்க வேண்டும் என்று கூறி சங்கவையின் நெற்றியில் கட்டை விரலை வைத்து அழுத்தினார். மின்சாரம் பாய்ந்தது போல் சிலிர்த்து சங்கவைக்கு பின்பு மெல்ல அவளுக்கு புருவ மத்தியில் சுழலும் ஒளி அனுபவம் தெரிந்தது. அந்த ஒளி அணுவை வெகுநேரம் கண்டாள். எப்போதும் கண்டாள். தன் முன் ஜென்மத்தில் இருந்த இந்த வனத்தில் குருஜியின் குருநாதர் இருந்த குடிலில் அண்டியிருந்த தாயை இழந்த மான்குட்டியாக தான் இருந்ததையும், பலகாலம் ஞான உபதேசம் கேட்டு குருஜி மறைந்தவுடன் தானும் நதியில் உயிர் விட்டதையும் உணர்ந்தாள். அப்போது தன்னை கண்டு அரண்மனையில் வளர்க்க ஆசை கொண்டு துரத்தி வந்த அரசன் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதையும் உணர்ந்தாள். திரும்பவும் ஞான ஏக்கம் தீர அரசனின் விருப்பப்படி தான் அரண்மனையில் பிறந்தும் ஞானதாகம் தீர்க்க இங்கு வந்து சேர்ந்ததையும் உணர்ந்தாள். தொடர்ந்து அவள் ஜெபிக்க பலவித தெய்வ காட்சிகள் கண்டாள். ஒரு நாள் அவளை அழைத்து குருஜி அவள் தலையில் கை வைத்து தான் யாவற்றையும் அவளுக்கு தந்துவிட்டதாகவும், தன் கடமை முடிந்து விட்டதாகவும், தனக்கு தன் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றி விட்டதாகவும், அவளுக்காகத்தான் தான் இவ்வளவு காலம் காத்திருந்ததாகவும் கூறி முடித்தார். சிஷ்யர்கள் ஓடி வந்தனர். சங்கவை கண் விழித்தாள். குருஜி சமாதி நிலை அடைந்திருந்தார். சிஷ்யர்கள் யாவற்றையும் உணர்ந்து புரிந்து கொண்டனர். சங்கவையை பணிந்து குருஜியாக ஏற்றனர். தன்னைப் போலவே சங்கவையை நினைக்க வேண்டும் என்று குருஜி சொன்னதை உணர்ந்தனர். சங்கவை மக்கள் பலருக்கும் ஞான கண்மறைக்கும் மறைப்பு திரை நீக்க உபதேசம் செய்யலானாள். அவள் திரோதனா என்ற பெயரால் அழைக்கப்பட்டாள். திரோதனா பிற துறவிகள் அனைவரும் வணங்கும் ஒப்பற்ற குருஜியானாள். முற்றும்.